செய்திக்கு போவதற்கு முன்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் முடிய நாம் அனைவரும் எழும்பி நின்று வாசித்துவிட்டு பின்பு செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் முடிய சேர்ந்து வாசிப்போமா? எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடைசியிலிருந்து வரும் பொழுது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுவார்கள் என்று கேட்டார்கள் என்பதை நாம் உட்கார்வோம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பு எது தீட்டு ஏன் பாரம்பரியம். எப்படி? எது தீட்டு ஏன் பாரம்பரியம்? நம்மள அநேக பேர் சொல்ல கேட்டிருப்போம், நம்ம பாரம்பரியமாக நாங்க கிறிஸ்தவராக இருக்கிறோம், நாங்க 3 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை, குறிப்பாக எங்க ஊர் சைட்ல அநேகர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பாரம்பரிய கிறிஸ்தவத்தில தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லது ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறதா என்று சொல்லி பார்த்தால், அநேக வேளைகளிலே நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை, அவர் செய்ய சொன்ன காரியத்தை மேற்கோள் காட்டாமல் அதன் வழியாய் வாழாமல் நம்முடைய பாரம்பரியத்துக்குள்ளே சிக்கி அநேக நாட்களிலே தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நாமளும் சற்று கொஞ்சம் இந்த காரியத்தை சீர்தூக்கி பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு பாரம்பரியம், எதை செய்தா நம்ம தீட்டு என்று சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் எல்லாவற்றையும் நம்ம வாஸ்து பிரகாரமாக அவங்க அடிக்கடி கை கழுவுறவர்களாகவும், கை கழுவிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. கடையில வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா குளிக்காம ஸ்நானம் பண்ணாம சாப்பிட மாட்டாங்க. இந்த காரியம் எல்லாவற்றையும் இங்க எழுதி வைத்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் இங்கு மேற்கோள் காட்டிவிட்டு 5வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியம். நல்ல கவனிங்க. இயேசு இந்த பூ உலகில வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்பது எல்லா அங்கீகரிப்புக்கும் எல்லாத்துக்கும் பாத்திரமானது இல்லையா? ஆனா இயேசு எதற்காக வந்தார்? அவரை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் மறுத்து விட்டாங்க. ஆனா அவங்க எதை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? கை கழுவாம சாப்பிடுறது, அவங்களுடைய பாரம்பரியத்தை மீறாம நடக்கிறது. இந்த காரியங்களிலே யூதர்கள் அநேக கவலை கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தேவனுக்கு ஏற்ற காரியங்களை அவர்கள் செய்ய மறுத்தார்கள். ஏன்னா வேதத்தின் வாழ்க்கையை கடைபிடித்து நாம வாழும் பொழுது அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும்? நம்முடைய சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நம்மளுடைய ஞானத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நம்முடைய படிப்பை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நம்முடைய பொருளாதார ஸ்டேட்டஸை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு காண்பிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு வரும். இன்னுமாய் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ அநேகருக்கு நாம் என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணும், அநேகருக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலே நாம செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா யூதர்கள் இவை எல்லாவற்றையும் செய்தார்களா என்று சொல்லி பார்த்தால் அங்க ஒரு பெரிய ஓட்டை தான் இருக்கு. அதை விட்டுட்டு அவங்க பாரம்பரியத்துக்குள்ளதான் அவங்க சிக்கி கிடந்தாங்க என்று சொல்லி இங்க காட்டுகிற காரியம். இந்த பாரம்பரியத்தை
அவர்கள் ஏன் செய்து கொண்டிருந்தார்கள்? உதாரணமாக சமாரிய ஸ்திரியை குறித்து நாம பார்க்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல சமாரிய ஸ்திரியில போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப அந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன கோத்திரம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்போமா? இல்லையா? கேட்க மாட்டோம் இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய கதவை தட்டி, அன்பு சகோதரி எனக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொடுக்க தாகமா இருக்குன்னு யாராவது கேட்டா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன செய்வோம்? நாம விசாரிப்போம் இல்லையா? ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க? நீங்க ஏன் என்கிட்ட வந்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறீங்களே, நீங்க சாதாரண என்ன செய்ய மாட்டீங்க, அப்படி கேட்க மாட்டீங்களே. யூதர்கள் எங்களோடு சம்பந்தம் கலவாதவர்களா இருக்கிறதுனால நீங்க எப்படி உங்களுடைய பாரம்பரியத்தை, உங்களுடைய ஆச்சாரத்தை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சமாரிய பெண்ணாகிய நீங்க உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சபிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது தாழ்த்தப்பட்ட பெண்ணோ, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல பிறந்த எனக்கு என்னிடத்துல நீங்க வந்து என்ன செய்றீங்க? தண்ணி கேட்கிறீங்களே என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியம். அப்ப பாருங்க, யூதர்களின் பாரம்பரியமும் ஆச்சாரமும் எவ்வளவா அந்த தேசம் முழுவதும் பரவி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். அப்ப யூதர்கள் இந்த பாரம்பரியத்தை தங்களுடைய மேன்மைக்காக, தங்களுடைய பெருமைக்காக, நாங்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த ஜாதியை கொண்டவர்கள், நாங்கள் உங்களை விட மேன்மையானவர்கள், உங்களை போல அசிங்கமான செய்கைகளை நாங்கள் ஈடுபட முடியாது என்று சொல்லி தங்களை மேன்மையாக காட்டிக்கொள்வதற்காக அந்த பாரம்பரியத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். நம்மளும் 1960s 1950s நாம ஒரு சமூகத்தின் மூலியமாய் பயங்கரமா தாழ்த்தப்பட்டோம், ஒரு சமூகத்தின் மூலியமாய் பயங்கரமா நொறுக்கப்பட்டோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. அவங்களுடைய ஆச்சாரம் எப்படி இருந்தது? யூதர்களுக்கு ஒத்த ஆச்சாரம் அவர்களிடத்திலும் இருந்தது. அப்படின்னா இந்த பாரம்பரியத்தை, இந்த ஆச்சாரத்தை அவர்கள் கடைபிடிக்க காரணம் என்ன? தங்களை ஒரு மேன்மை உள்ளவர்களாக காட்டிக்கொள்ள, தங்களை ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாக காட்டிக்கொள்ளவே அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க? அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிற ஒரு காரியம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு அவர்களுக்கு மிக அழகாக தலையில கொட்டும் விதமான ஒரு பதிலை சொல்லுகிறார். வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிற ஒரு காரியம். அங்க இருக்கிறது யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள். இவர்கள் இயேசுவை அறியாதவர்கள், ஆனால் தேவனை அறிந்தவர்கள். மோசையின் ஆகமத்தை குறித்து, தோராவை குறித்து அறிந்தவர்கள், தோராவை வாசித்து அவருடைய கடமைகளை செய்கிற எல்லாம் அவங்களுடைய பாரம்பரியத்தை நேர்த்தியாய் கடைபிடிக்கிற யூதர்கள். ஆனா இயேசு அவர்களை எப்படி அடையாளப்படுத்துகிறார்? மோசையின் ஆகமத்தை பின்பற்றி வளர்ந்து வந்த யூதர்களை குறித்து இயேசு சொல்லுகிற முரண்பாடான காரியம் என்ன? அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருந்தது. ஜஸ்ட் அவங்க வாயினால அறிக்கப்பட்டாங்களே தவிர அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காரியம். அப்ப பாருங்க, யூதர்கள் எப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குள்ள சிக்கி கொண்டு இயேசு மேசியா தன்னை தேடி வந்திருக்கிறார், எங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார், இம்மானுவேலராய் வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய காரியத்தை மறந்து இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் கை கழுவாத ஒரு சிறு காரியத்தை கொண்டு அவரோடு வாதாடுகிற ஒரு காரியம். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 8வது வசனம், மனுஷனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகி உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு இது மிக பெரிய ஒரு அத்தாட்சியான ஒரு காரியம். ஒருவேளை இயேசு பிறந்தது யூத மரபின்படி, யூத மதத்தின்
பின்பற்றுகிற ஒரு தாயின் வயிற்றிலே, மரியின் வயிற்றிலே யோசேப்புக்கு மகனாக, மரிக்கு மகனாக அவர் பிறந்தார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் எல்லா பாவிகளையும், எல்லா தேவனை விட்டு தூரம் போன ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாய் இருந்தபடியினாலே, அவர்களை ரட்சிக்க வேண்டியது அவருடைய பாவப்பாய் இருந்தபடினாலே, அவருடைய ரத்தம் சகல பேரின் பாவங்களையும் கழுவ வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே இயேசு அந்த பாரம்பரியத்துக்குள் சிக்காமல் பாரம்பரியத்தை உடைத்து விட்டு கர்த்தர் வெளியே வருகிற ஒரு காரியம். எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம எப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குள் நாம சிக்கி இருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்களுடைய சர்ச்சில் நடந்த ஒரு காரியம். எழும்பி நின்று சத்தமா பாட்டு பாடி கைகளை தட்டி ஹல்லேலூயா என்று சொல்லி யாராவது பாடிட்டாங்க, கொஞ்சம் பரவசப்பட்டு அவர்கள் பேசிவிட்டாங்கன்னா மொத்த கூட்டமும் அவரை திரும்பி ஏதோ ஒரு துரோகத்தை, ஒரு பாவத்தை ஆலயத்துக்குள்ள வச்சு பண்ணிட்ட மாதிரி பார்த்த காரியங்களை நான் பார்த்தது ஒன்று சிறு வயதில. ஹல்லேலூயா. ஆனா இந்த சாபக்கட்டை கர்த்தர் உடைத்தார். சிஎஸ்ஐ ஆலயத்திலிருந்து இந்த சாபக்கட்டை கர்த்தர் உடைத்தார். இன்று விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அங்கு எழும்பி இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சி பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். பாரம்பரியத்தை உடைக்கணும். தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் நாம் நடமாடும் நகரத்துக்குள்ளும் நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஹல்லேலூயா. பாரம்பரியம் நமக்கு நல்லதுதான். ஆனா பாரம்பரியமா, தேவ வசனமா, பாரம்பரியமா, கர்த்தருடைய ஆலயமா என்று சொல்லி வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவதுதான் நமக்கு மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாரம்பரியத்துல ஏண்டா சிக்கி தவிக்கிறீங்க? 8வது வசனம், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை நீங்க என்ன செய்றீங்க? அனுசரித்து வாரீங்களே. இதனால யாருக்கு என்ன லாபம்? இதனால யாருக்கு என்ன லாபம்? நீ சொம்ப கழுவுறதுனால, நீ வீட்டை சுத்தமா வைக்கிறதுனால, நீ கையை கழுவி சாப்பிடுறதுனால எத்தனை ஆத்துமாக்களை நீ அறுவடை செய்து கொண்டாய் என்னுடைய வாழ்க்கையில? கேட்கணுமா வேண்டாமா இந்த கேள்விய? பரம்பரை பரம்பரையாய் நாங்க இந்த காரியத்தை செய்து வருகிறோம் என்று சொல்லி மாறு தட்டுகளை சொல்லி நான் கேட்கிறேன். நம்ம ஆலயத்துல இல்ல, ஆன்லைன்ல பாக்குறவங்களையும் நான் கேட்கிறேன். எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதித்து உங்கள் அருகிலே வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தினால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பாருங்க, ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிட்டீங்க, மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறதுல உங்களுடைய நாட்டத்தை நீங்க வைக்கிறீங்களே. இதனால யாருக்கு என்னப்பா லாபம்? யாருக்கு என்ன லாபம் என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியம். மத்தேயு இதே காரியத்தை 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம் 8, 9 எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது அவர் சற்று வேறு விதமாக அங்கு எழுதியிருக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாய்களினால் என்ன இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி 9வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை எப்படி உபதேசங்களாக போதித்து. நல்ல கவனிங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம என்ன செய்யறோமா? உபதேசங்களா நாங்க இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோம், அதனால நீங்களும் இந்த பாரம்பரியத்தை கடைபிடிங்க. நாங்க கை கழுவிட்டு தான் சாப்பிடுறோம், அதனால நீங்களும் கை கழுவிட்டு சாப்பிடுங்க. நாங்க எங்க சொம்பெல்லாம் நல்ல வேலைக்கு பரிசுத்தமா வச்சிருக்கிறோம், நீங்களும் உங்க சொம்பெல்லாம் வேலைக்கு வீட்ட சுத்தமா வைங்க. யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? தேவ ராஜ்யத்திற்கு அதனால் நடந்த காரியம் என்ன? யோசித்து பாருங்க. அப்போ அவர் சொல்லுகிற காரியம் என்ன? போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ
பாரம்பரியத்தை கர்த்தர் உடைத்து விட்டார். எப்படி? பாரம்பரியத்தை கர்த்தர் உடைத்து விட்டார் என்பது மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது அல்லவா? எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? நான் பாரம்பரியத்தை கடைபிடிக்க விரும்பல, கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிக்க விரும்புகிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ எது நமக்கு தீட்டு? எது நமக்கு தீட்டு? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். இவ்வளவு நேரம் அவர் பேசிட்டு இருந்தது பரிசேயர் கூட, சதுசேயர் கூட, அவரோடு கூட இருந்த சீஷர்களோடு கூட, அங்க இருந்த ஒரு சிறு கூட்டத்தோடு கூட பேசிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நாளிலே இந்த காரியம், இந்த பாரம்பரியம், இந்த தீட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு, இந்த யூதர்களை விட்டு உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும் என்று சொல்லி அவர் திரளான கூட்டத்தை அங்கே கூப்பிட்டு எல்லாருமாலையும் அவர் அறிக்கை செய்கிற ஒரு காரியம். வாசிங்க. வாய்க்குள்ளே போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க. வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாத ஐயா. பாரம்பரியமாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஒற்றை குழம்பு இருக்கிற எந்த ஒரு மிருகத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, புசிக்க முடியாது என்று சொல்லி ஆதி காலத்திலே வேதத்திலே எழுதி வைத்து அவைகளை நம்ம முன்னோர்கள் எல்லாம் பின்பற்றி வந்த ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த பாரம்பரியத்தை உடைக்கணும் என்று சொல்லி தீர்மானித்து சகல ஜனங்களையும் அவரை நோக்கி அழைத்து அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான பிரகடனம் இது. என்னது? ஒரு பிரகடனம். கர்த்தர் சொல்றாரு, பழைய காரியங்களுக்குள்ளாய் சிக்கி தவிக்காதீங்க. மோசே அநேக காரியங்களை எழுதுறதுடைய காரியம் என்ன? உங்களை திருப்திப்படுத்துவதற்காய், உங்களிடமிருந்து தப்புவதற்காய், உங்களை தேவன் கொடுத்த அந்த காலத்திலே அவர் அந்த நேரத்தில் தேவைப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் கொடுத்த ஒரு காரணத்தினால நீங்க இன்னும் அதுக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டு எந்த ஜனங்களையும், எந்த பாவப்பட்ட மனிதர்களையும், உங்களுக்கு தாழ்ந்திருக்கிற ஜனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு உங்கள் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, அவர்களுக்கு தேவ வசனத்தை போதிக்கிறது இல்ல, அவர்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்கிறது இல்ல. மாறாக நீங்க என்ன செய்றீங்க? பாரம்பரியத்தினால் அவர்களையும் உங்களையும் தனிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை வளர்வதற்கு நீங்கள் தடையா இருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தர் அதை உடைக்க தீர்மானிக்கிறார். அதை அந்த நாளில மற்ற ஜனங்களை எல்லாவற்றையும் அழைத்து அங்கு அவர் உடைக்கிற ஒரு காரியம் இந்த காரியம். அதனாலதாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாய்க்குள்ளே போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லிட்டு, இப்ப 12வது வசனத்துல இல்ல, அது அப்புறமா வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை வேறு ஒரு உதாரணமாக அவர் காட்டுகிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 9 - 15 வசனங்களை வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை, நல்லா கவனிங்க, தேவனுடைய கட்டளைகள் என்ன செய்யறோமா? வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது என்று. எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்துவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொன்னாரா இல்லையா? உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணனா அவன் கொல்லப்பட கடவன் என்று சொல்லி கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளை உண்டா இல்லையா? நீங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே
உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையோ உன் தாயை நீ என்ன செய்யணுமா, கனம் பண்ணணுமா என்று சொல்லி தேவன் எழுதி கொடுத்த கட்டளை என்னாச்சு? அதை நீங்க எத்தனை பேர் நீங்க ஃபாலோ பண்றீங்க? நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க ஒருத்தனும் வாயை திறக்கல. 11வது வசனத்தை வாசிங்க. அதுல நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்றும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை என்ன செய்றீங்க, அவமாக்குறீங்க. இது போலவே மற்றும் அநேக காரியங்களை செய்து வருகிறீங்க. நல்ல கவனிங்க. பெற்ற தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணணும் என்று சொல்லி மோசையின் 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையாக தேவன் எழுதி கொடுத்த காரியம் உண்டு. ஆனா அந்த பாரம்பரியத்தை, அந்த கட்டளையை யூதர்கள் என்ன செய்யல, கடைபிடிக்கல. அங்க குர்பான் என்று காணிக்கை, இந்த குர்பான்ங்கிறது ஹீப்ரு எபிரேய வார்த்தை. நான் சவுதி அரேபியால இருந்திருக்கேன், எனக்கு அரபிக் தெரியும். அரபிக்கிலே இதே குர்பான் அப்படின்னா பலி அல்லது காணிக்கை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நான் அதிக நேரம் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நீ இவ்வளவு நாள் எங்களுக்கு செய்ய தந்த, நீ செஞ்ச உதவிக்கு தக்கதாக நான் என்ன திரும்ப செய்யணும், அதை நீ சொல்லிட்டனா, அம்மா அப்பா நீங்க அதை சொல்லிருங்க, அந்த காணிக்கைய நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறேன். திரும்ப கொடுத்துட்டு உங்களை தெருவில் விட்டுறேன். எப்படி காணிக்கை திரும்ப? நீங்க என்ன வளர்த்தீங்க? யாரோ ஒருத்தங்க சொன்ன ஒரு காரியம் உண்டு. அவங்க அம்மாட்ட போய் சொன்னாரா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில அந்த பையன் சொல்லி இருக்கிறான், என்ன நீங்க என்ன பெருசா வளர்த்துட்டீங்க, எவ்வளவு எனக்கு செலவு பண்ணிருப்பீங்க சொல்லுங்க, அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் செஞ்சு உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறேன். அந்த அம்மா கேட்டாங்களா, அடே என் ரத்தத்தையும் என் சாப்பாட்டையும் என் வயிற்றுக்குள்ள உன்னை பொத்தி பொத்தி வச்சு வளர்த்து உனக்காக வாந்தி எடுத்து எதையும் சாப்பிட முடியாம, எதையும் பார்க்க முடியாம, எங்கேயும் போக முடியாம, எதையும் அனுபவிக்க முடியாம அந்த 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தப்படுறா, அந்த கடனை உன்னால எப்படி அடைக்க முடியும்? ஹல்லேலூயா. 10 மாசம் வயிறு வீங்கி வயிறு வலிச்சு வாந்தி எடுத்து சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, திரும்பி படுக்க முடியாம ஒரு தாய் உன்னை பெற்றெடுத்தாலே அந்த காணிக்கையை நீ எதை கொண்டு ஈடு செய்வாய்? முடியுமா? முடியுமா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இந்த நாள்ல தாயின் தகப்பனை கொண்டு அனாதை இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டாங்க. ஒரு நீதியின் கதை உண்டு, நான் அதை உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு கார் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு முன்பாக நிற்கிறது. அதுல இருந்து ஒரு வயதான தாயும் தகப்பனும் கீழே இறங்குறாங்க. தள்ளாடுகிற வயது. ஒரு நல்ல யங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, என்ன மாதிரி என் வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 45-47 வயசு. நான் யங்ஸ்டர், அப்புறம் நீங்க ஏன்ட்டு சண்டைக்கு வந்துருவீங்க. இறங்குறா, அவனுடைய மனைவி இறங்குறா, கூடவே ஒரு சின்ன பையன், ஒரு 11-12 வயசு பையன், அவனும் இறங்குறான். கேட்கிறான், அப்பா எங்க வந்திருக்கிறோம்? இல்லடா, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இனிமே இங்கதான் தங்க போறாங்க, அவங்கள போய் உள்ள அட்மிஷன் போட்டுட்டு அப்பா வந்துடுறேன்னு சொல்லி உள்ள போறாங்க. உட்கார்ந்து அட்மிஷன்லாம் போடுறாங்க. எல்லா காரியமும் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிறவர் அவங்க தங்க போற ரூமை கொண்டு போய் காட்டிட்டு, நீங்க இந்த கட்டில தான் படுக்க போறீங்க, இதுதான் கிச்சன், இதுதான் வெளியில நீங்க வந்து உட்கார்ந்து பேசுகிற ஒரு இடம்,
இந்த இடத்துலதான் ஆராதனை செய்கிற இடம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் காட்டிட்டு கடைசியா பணம் கட்ட சொன்னாங்களாம். உங்க அப்பாவுக்கு டிவி இருக்கிற ரூம் வேணுமா இல்ல டிவி இல்லாத ரூம் வேணுமா? எங்க அப்பாவுக்கு டிவி இருக்கிற ரூமே இருக்கட்டும். அதுக்கு எவ்வளவு? அந்த பைசா. ஏசி இருக்கிற ரூம் வேணுமா ஏசி இல்லாத ரூம் வேணுமா? அதுக்கு ஒரு அளவு. உடனே அவன் அப்பாவை பார்க்கறான். அப்பா அவனை பார்க்கறாரு. அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. சொன்னாரு, அப்பா எனக்கு ஏசி எல்லாம் வேண்டாடா, எனக்கு ஃபேன் இருந்தா போதுண்டா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிந்தது, பணம் எல்லாம் கட்டியாச்சு. இப்போ வெளியில வந்து அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுக்கணும். காருக்கு வராங்க. கார்ல வந்து தாயுடைய தகப்பனுடைய பெட்டி படுக்கையெல்லாம் இறக்கி கொண்டு கேட்டுக்குள்ள வச்சுட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வெளியில கிளம்புறதுக்கு கார்ல எல்லாம் ஏறிட்டாங்க. அந்த குட்டி பையனை ஏறிட்டான். அந்த கார் நகலும் போது அந்த பையன் சொன்னான், அப்பா ஸ்டாப் த கார், காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்ணாடி இறக்கி அந்த போர்டை ஊத்து பார்த்தானா. உடனே அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஏன்டா நீ எதுக்கு அதை ஒத்து பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம்? நாளைக்கு உங்க 2 வரையும் கொண்டு வந்து இதே இடத்துல நான் விடணும்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பா. பாருங்க, யூதர்கள் பாரம்பரியத்துக்குள்ள சிக்கி தவித்து அவர்களை தவிர மற்றவர்கள் செய்கிற காரியத்தை உதாசீனப்படுத்தி தீட்டென்று வெளிப்படுத்தி தன்னை மேன்மையானவராக காட்டிக்கொள்ள அவர்கள் நினைக்கிற இடத்துல இயேசு சரியான சம்மட்டியான ஒரு அடியை யூதர்களுக்கு கொடுக்கிறார். பெற்ற தாயை மதிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களே, நீ குர்பான்ங்கிற ஒரு காணிக்கையை கொடுத்து அவர்களை உதறி தள்ளிட்டு அவர்களை உதாசீனப்படுத்திட்டு உன் வாழ்க்கைக்குள்ள அப்படி போகலாம் என்று சொல்லி சொல்லுகிறாயா? இது எந்த பாரம்பரியத்திலிருந்து, எந்த தோராவிலிருந்து, எந்த பைபிள்ல இருந்து நீ கற்றுக்கொண்டாய்? பதில் இல்ல. எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம பாரம்பரியத்தை உடைக்கக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. பாரம்பரியத்தை உடைக்கணும். பாரம்பரியத்தை உடைச்சாதான் என்னை போல பிறரை நேசி, நான் உன்னை நேசித்தது போல நீ பிறரை நேசி கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையை நம்ம மற்றவங்களுக்கு அப்ளிகபிள் பண்ண முடியும். புரிகிறதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ எது நமக்கு அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லி இருக்கு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. அப்ப நாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நீங்க இன்னைக்கு உங்களுடைய பெற்றோரை மதிக்காம அவர்களை அலட்சியம் செய்தால், நாளை உங்க பையன் உங்க பொண்ணு உங்களை மதிக்காம உங்களை அலட்சியம் பண்ணுவார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கார்த்திக் கமாலியா எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அண்ணனுடைய சாட்சியை நான் ஒரு முறை கேட்டேன். அந்த அண்ணன் குடிக்க போவாங்களாம். இன்னைக்கு பெரிய ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர். அவர் குடிக்க போகும்போது அவங்க ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த அம்மா பைபிள் வாசிக்கும் பொழுது அவங்க அப்பா ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நெஞ்சிலேயே மிதிப்பாராம் அந்த அம்மாவை. எப்படி? நெஞ்சிலேயே மிதிப்பாராம். இப்படி பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி வேதத்தை வாசித்து முழங்கால் படிட்டு பிள்ளைகளுக்காக கணவனுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்த ஒரு தாய் குடிக்க போகும்போது இவர் சொல்லுவாராம், அம்மா குடிச்சிட்டு வந்துடுறேம்மா, சரிடா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறா, ரொம்ப குடிக்காதடா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, அம்மா சமைச்சு வைக்கிறேன், வந்து சாப்பிட்டுட்டு படுத்துரு, இப்படிதான் சொல்லி அனுப்புவாங்களாம். இவருக்கு உடனே குதூகலமாயிருமா, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தானே நான் குடிக்க வருவேன், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறது. நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது, அம்மா நல்லா சமைச்சு வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது. இவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு நாள் கேட்டாரா, ஏம்மா நீங்க முட்டி போட்டு வேதத்தை கையில வச்சு வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, என்னை எப்படிமா நான் குடிக்க போறேன்னு சொன்ன தைரியமா அனுப்புனீங்க? அந்த அம்மா சொன்னாங்களா, டேய் நீ எங்கடா போயிருவ, நீ எங்கடா போயிருவ, எவ்வளவு தூரம்டா உன்னால ஓட முடியும், உன்னை என் முழங்கால கட்டி வச்சிருக்கா.
ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளையை முழங்காலிலே கட்டி வைத்திருக்கிறார். அந்த தாயை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு பரலோகத்துல இடமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய் நம்மை பெற்று வளர்க்கிறாள் என்பது என்று சொல்லி நாம அறிந்து கொள்ளணும். இயேசு இதை சொல்லிட்டு கலாத்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறதுல என்ன செய்யணுமா? சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுவடை அறுத்துருவோம். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா பாரம்பரியத்தை உடைச்சு வெளியே வாங்க, உங்களுடைய சாப கட்டுகள்ல இருந்து நீங்க வெளியே வாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இயேசுவை போல பிறரை பார்க்க வேண்டும். நீங்க இயேசுவை போல பிறரை நேசிக்க வேண்டும். நீங்க இயேசுவை போல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஓயாத தாகம். என் பிள்ளை என்ன மாதிரியே வளர மாட்டானா? என் பிள்ளை என்ன மாதிரியே மற்றவர்களை பார்க்க மாட்டாரா? உனக்காக கண்ணீர் சிந்தி, உனக்காக எல்லா கடைசி சொட்டு ரத்தத்தையும் நான் கொடுக்க இந்த உலகத்துக்கு இறங்கி வந்ததை நீ உணர மாட்டாயா? அதே அன்பை உன்னுடைய நேபருக்கு, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தகப்பனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய அயலாருக்கு நீ கொடுத்து விட மாட்டாயா என்கிறது தான். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். இனிமே நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் அமரச் செய்து அவருடைய வார்த்தையை கேட்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவர்களே, do not deviate yourself. ஹல்லேலூயா. எதற்கு கர்த்தருடைய வேதத்தை நம்ம அனுதினமும் வாசிக்கணும்? எதற்காக ஆண்டவரிடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஒரு உறவை நாம மேற்கொள்ளணும்? எதற்காக ஆலயத்திற்கு நாம ஓடி வரணும்? பவுல் சொல்றாரு, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடுவது எனக்கு மனதில்லை. காரணம் என்ன? நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கப்பா, புத்தி சொல்லுங்க. கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். பஞ்ச காலம் வருகிறது. நேத்து நான் சொன்னேன், பஞ்ச காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்துக்கு, அந்த பஞ்ச காலத்துக்கு முன்னால ஆண்டவர் தந்திருக்கிற இந்த செழிப்பின் காலத்துல நீங்க உழைக்க மறுத்தால், சேர்த்து வைக்க மறுத்தால், உங்கள் களஞ்சிகளை நிரப்ப மறுத்தால், கொடிய பஞ்ச காலம் வரும் பொழுது ஒன்னும் இருக்காது உங்ககிட்ட. ஆண்டவருடைய வசனத்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியில் 8ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? தேவ வசனத்தை கேட்கக்கூடிய பஞ்ச காலம் வருகிறது. பஞ்ச காலம் வருகிறது. பிரியமானவர்களே, நம்மளுடைய பாரம்பரியம் எதுக்குள்ள சிக்கி கிடக்குது? Bring it out of it today. Break it, everything. Break yourself. Break your hearts. வேண்டாம். கர்த்தருடைய அன்புக்குள்ள கட்டப்பட்ட இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் கிறிஸ்துக்குள்ள நாம் எல்லாரும் ஒரே சகோதரனும் ஒரே சகோதரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம இனி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நான் நிறைய காரியங்களை லூக்கால இருந்து, லூக்கா 11:32 நீங்க வாசித்தீங்கன்னா இதே காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சற்று கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களில் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் அதுக்குள்ள போக விரும்பல. லெட் மீ கம் டு தி பாயிண்ட். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து 12ஆவது வசனத்திலிருந்து வேகமாக 20ஆவது வசனம் வரைக்கும் வாசிடுங்க. அதை மட்டும் வாசித்து முடிச்சுட்டு, அவர் பிரதியுத்தரமாக, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் எப்படி வேரோடே புடுங்கப்படும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை நட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். அழகாய் எரிவூட்டு கொண்டிருக்கிறார். எல்லா காரியத்தையும் வசனத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துறாரு. ஆனா நாம அவருக்கு நல்ல கனி கொடுக்கலன்னா, அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுறவர்களா இருக்கிறாங்க.
குருடனுக்கு குருடன் வழிகாட்டணும்பா. ரெண்டு பேரும் குழியில விழுவாங்க. அவர் சொல்றாரு, குருடனுக்கு குருட வழிகாட்டணும். என் பரமபிதா நாட்டாத நாற்றெல்லாம் என் பேச்ச கேட்காது, என் வசனத்தை கடைபிடிக்காது, அந்த பாரம்பரியத்துக்குள்ளே சிக்கி சாக தன்னை ஒப்பு கொடுக்கும். அது குழியில போய் விழும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற காரியமாய் மாறி போகும். ஆனா நீங்க எல்லாம் என்னால் தெரிந்து கொண்ட ஜனம், என்னால் முன் குறிக்கப்பட்ட என்னுடைய மக்கள், நீங்க அவங்கள விட்டு விலகி வந்துருங்க. பாருங்க எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம். தொடர்ந்து வாசிங்க அதை. இப்ப பாருங்க, நம்மால் உள்ள வந்துட்டான் டக்குன்னு. யாரு? நம்மால் பேதுரு எல்லாத்துக்கும் வந்துருவார். ஆனா அவரால்தான் அநேக பதில்கள் நமக்கு இயேசுவின் இடத்துல இருந்து கிடைச்சது. அல்லேலூயா. வாசிங்க. பேதுரு சொல்றாரு, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறாரு. அதற்கு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்கு சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறிக்கவில்லையா? நல்லா கவனிங்க. அவர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறதுல யாரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு? பரிசேயரையும் சதுசேயரையும் வேத பாரகரையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஆனா உள்ளே ஒரு கல்பரட் இருக்கான். ஹலோ, தன் சீஷர்களுக்கே தெரியல. ஏன்னா அவர்களும் யூதர்கள், அவர்களும் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு என்ன செய்யல, இயேசு என்ன பேசுகிறார், எதற்காய் பேசுகிறார் என்று சொல்லி புரியவில்லை. அதான் அவர் வருத்தப்பட்டு சொல்ற ஒரு காரியம். அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வுள்ளாதவர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா என்று சொல்லி 18 வசனத்தில் சொல்றாரு. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பிரியமான தேவ ஜனமே, இயேசு மிக கிளியரா சொல்லிட்டாரு, கை கழுவி சாப்பிடாம இருக்கிறது தீட்டு இல்லப்பா. உன் வாய்க்கிலிருந்து கக்குவிய ஒரு காரியம், மற்றவர்களை குறித்து பாம்பை போல தீண்டுகிற வார்த்தைகளினால் நீ கக்குவாயே, அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நீ செய்யற தீட்டு. ஹல்லேலூயா. அப்ப எந்த தீட்டுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். அப்ப இயேசு விரும்புகிற பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ஒரு வார்த்தையை நாம எல்லோரிடத்திலும் பேச வேண்டியது, இயேசுவை போல எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜனமே பாருங்க, ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் பிள்ளைங்க என்ன மாதிரி ஆயிடணும். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு தெளிவா சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு நான் தெளிவா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டும். நல்லா கவனிங்க. தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளை நான் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். தகப்பன் நேசியாத புத்திரன் உண்டோ? நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை தான் நம்ம கண்டிச்சு வளர்ப்போம். சேட்டை பண்ணும்போது அடுத்த ஊரை விட்டு பிள்ளைய நம்ம கண்டிப்போம். ஊரா விட்டு பிள்ளை கண்டிச்சா பக்கத்து வீட்டமா கல்லெடு தெரியும். டேய், என் பிள்ளைய தொட்ட நீ. பாருங்க, தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிக அழகாக சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். 19 வசனம். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் பொய் சாட்சியும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாம சாப்பிட்டா மனுஷனை அது தீட்டுப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் ஜெம்ஸ் வாய்க்குள்ள போகும், கையை கழுவிடுங்க. என்ன அகஸ்டின்ல சொல்லிட்டாங்க, கை கழுவாண்டான், அப்படி சாப்பிட்றாங்க. என் பையன் அப்படிதான், என்ன விளையாண்டுட்டு இருந்தாலும் அப்படியே போட்டு அப்படியே வந்து வாயில எடுத்து வச்சுப்பான். வேண்டாம், கை கழுவிட்டு சாப்பிடுங்க, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் எது சொல்ல வராரு? அதை பாரம்பரியமாக்காதீங்கப்பா. அது ஒரு ஹைஜீனிக்கான ஒரு காரியம். கை கழுவிட்டு சாப்பிடுறது, நீ சொம்ப வீட்டுல கழுவுறது, உங்க வீட்டை நீ சுத்தமா வச்சுக்கிறது, நல்லா பெருக்கி கூட்டி நீட்டா வச்சுக்கிறது. 4 பேர் வரும்போது பாரு, அந்த அண்ணன் வீட்டுக்கு அந்த அக்கா வீட்டுக்கு போனா வீடு மாதிரி இருக்கும். நீ குப்பை மாதிரி போட்டிருந்தா அது ஒரு வீடா? மனுஷன் போறாங்க அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லாரும்.
அதுக்காக உண்டாக்கப்பட்டது அந்த பாரம்பரியம். அந்த தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்து நம்ம நினைச்ச கூடாது, காட்டக்கூடாது. அதான் அவர் சொல்றாரு, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி எனில் இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்த, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இதெல்லாம் பேசுனீங்கன்னா யோசிச்சு வச்சுக்கோங்க, இதுதான் நீங்க பண்ற தீட்டு, இதுதான் தூஷணம். இதை செய்யாம இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க போறோம். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் இருக்கிறது என்ன செய்யாது? மனுஷனை தீட்டுப்படுத்தாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு இருதயத்துக்குள்ள எவ்வளவு சிந்தையம் பாருங்க, எவ்வளவு சிந்தைகள் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளியே வருது இல்லையா? இப்போ ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளாம, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம, நம்ம வாழ்க்கையை நம்ம போல மாற்றி கொண்டிருந்தோம்னா இவைகள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்குதான். கொலைபாதகம், தூஷணம், வேசித்தனம், காம விகாரம், எல்லா காரியமும் இது வந்துருது. இதுதான் நம்ம தீட்டுப்படுத்துது. இந்த தீட்டு தான் நம்ம தூக்கி எறிய வேண்டிய தீட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:14 15 மிக தெளிவாக சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா கவனிங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, சுய பாரம்பரியத்தினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு அதுக்குள்ளே கிடந்து தன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாய் அடைத்துக் கொள்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். வெளியில வாங்க. வெளியில வந்து தேவராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், தேவனை போல நீங்க பிறருக்கு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய் என்ன செய்யணும்? நீங்க காணப்படணும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். ஒரே ஒரு காரியத்தை மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு ஒரு மிக சிறந்த முன் உதாரணமான ஒரு ஆளு. சாபத்தை, அவனுடைய குடும்பத்துல இருந்து சாபத்தை உடைச்ச ஒரு ஆளு யோசேப்பு. ஆதியாகமம் 39 1 12 வரை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோசேப்பு எகிப்து கொண்டு போக போகிறான். பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிக்கு அதிபதியாய் இருக்கிற போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர் இடத்திலிருந்து விலைக்கு கொடுத்து வாங்குகிறான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எகிப்தியனாக தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தானாம். 3 சொல்லுது, கர்த்தர் அவனோட இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டபோது யோசேப்பினிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தானாம். ஒப்பு கொடுத்துட்டு அவன் மிக நேர்த்தியாக கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, அவனை நம்பி அவனை உயர்த்தி கர்த்தர் அவனிடத்துல இருந்தார் என்று போர்த்திபார் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். போர்த்திபார் கர்த்தரை அடையாளம் கண்டுகொண்டான் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 5 சொல்லுது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தாரா? உங்களின் நிமித்தம் எத்தனை வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே? கேளுங்க, கேளுங்க, உங்க இருதயத்தை கேளுங்க. என் மூலியமா எத்தனை வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? இப்போ சொல்லிட்டு சொல்றார் 6 ஆகையால் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே அவன் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, நல்ல ஒரு உயர்வு வந்தாச்சு அவனுக்கு. நல்ல போத்திபார் எல்லாவற்றையும் நம்பி குடும்பத்துல வீட்டுல இருக்கிற சகல அதிகாரத்தை அவன் கையில ஒப்பு கொடுத்தான், அவனுடைய உணவை தவிர. அதற்கு கீழே நீங்க வாசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. போர்த்திபாரின் மனைவினால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு துன்பம் வருது.
அவ கூப்பிடுறா, வா, என் வீட்டுக்காரன் வீட்டுல இல்ல, நீ வேற அழகா இருக்கிற. அவனை குறித்து எழுதியிருக்க, அவன் அழகும் சௌந்தரியம் உள்ளவனுமாய் யோசேப்பு இருந்தா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஆள் பாக்குறதுக்கு. இப்போ போர்த்திபாரின் மனைவி அவன் மீது கண் வைத்து அவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். உறவு வைத்துக் கொள்கிற ஒரு ஆசைப்படும் பொழுது இவன் என்ன சொல்றான்? 7வது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, அவன் என்னுடைய சயனி என்றால். 9வது வசனத்துல, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் என்னும் ஒரு தீட்டை உன்னிடத்துல வைத்துக் கொள்ள முடியாது, அதை தூக்கி எறி. யோசேப்பை போல அதுதான் நம்ம தூக்கி எறிய வேண்டிய தீட்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவள் நித்தம் யோசேப்போடு கூட இருந்து இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. 12வது வசனத்துல, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, ஒரு நாள் சரியான நேரம் வரும் பொழுது அவன் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை நான் எப்படி செய்வது? கர்த்தர் என்னை அடிமைத்தன வீட்டுல அடிமைத்தனமாக தான் கொண்டு வந்தாரு, அடிமையா தான் கொண்டு வந்தாரு. விடுதலையாய் சுற்றி கொண்டிருந்த என்னை என்னுடைய சகோதரின் மூலியமாகவே இஸ்மவேலர்களுக்கு விற்கப்பட்டு, இஸ்மவேலர்கள் இங்க வந்து போர்த்திபாருக்கு என்னை விற்று நான் ஒரு அடிமையின் வாழ்க்கையில தான் வாழ்ந்தேன். ஆனா அதுல உண்மையா இருந்ததுனால கர்த்தர் இன்று என்னை உயர்த்தி இந்த வீட்டுல ஒரு பெரிய அதிகாரியை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது இவள் அழைக்கிறா. ஒரு பக்கம் வாலிப பையன், வாலிப வயசு. அவன் நினைச்சிருந்தா அந்த பெண்ணை என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அவன் எப்படி வேணாலும் அதை அனுபவித்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பயந்து இந்த தீட்டு என்னிடத்துல இருக்கக்கூடாதுன்னு தூக்கி எறிஞ்சு, கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாய் அவள் துணிய உருவி விட்டதுக்கு அப்புறமும் துணியை விட்டுட்டு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு வெளியே ஓடுனா ஒருத்தன், அவன் பேர் தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளை விட்டு விளக்க வேண்டிய தீட்டு எது? இப்படிப்பட்ட பாவங்களை தான், இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான், இப்படிப்பட்ட தூஷணங்களை தான் நாம நம்மளை விட்டு என்ன செய்யணும்? விளக்கணும். பாருங்க, எந்த பாரம்பரியத்தை உடைத்து எந்த பாரம்பரியத்துக்குள்ள நாம வந்து இன்னைக்கு அமரணும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யோசேப்பு செஞ்ச காரியம், ஆபிரகாமுக்கு எத்தனை பொண்டாட்டி? 3. ஆபிரகாமுக்கு சாராள், அப்புறம் தீத்ராள், ஆகார். ஈசாக்குக்கு ஒண்ணுதான் ரெபெக்கா. அப்புறம் நம்ம யாக்கோபுக்கு எத்தனை? ஆனா நம்மால ஒரே பொண்டாட்டியோட வந்தான். அவ பேர் என்ன சொல்லுங்க? ஆஸ்நாத். ஆஸ்நாத் என்னும் பெண்ணு யோசேப்பு கூட கடைசி வரைக்கும் ஒரே பெண்ணோட உத்தமனாய் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். இந்த சாபக்கட்டுகள், அவனுடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருந்த அக்கிரமான சாபக்கட்டுகளை அவனுடைய வாழ்க்கையில அவன் உடைச்சதுனாலதான் அவனுக்கு பேர் எப்படி வந்துச்சு? சாப்நாத் பனேயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை கடைபிடிக்கணும் என்று சொல்லி இந்த நாளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தால் அவருடைய பானத்தினால் திராட்சை ரசத்தினால் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு மதுபானத்தினால், ராஜாவுடைய சாப்பாட்டினால், கர்த்தருக்கென்று நான் இருக்கிற விரதத்துல ராஜாவுடைய சாப்பாடு உள்ள வரக்கூடாது என்று சொல்லி, தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல பயந்து அவருக்கு என்று வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒருவன். அவன் பேர் தான் தானியேல். ஹல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்கு நாம வரணும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற தருணத்திற்கு இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க. உங்களால இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு பாரம்பரியத்துக்குள்ள வர முடியுமா? பாவ தீட்டுக்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதை நான் தூக்கி எறிந்து குப்பையும் தூசியுமாய் எண்ணி என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளட்டும்.
என் தேவனுக்காக என் உடல் கேட்கிற அனைத்தையும் நான் கொடுக்கிறதுக்கு மறுத்து, தீட்டான காரியங்களை என் உடல் செய்வதற்கு மறுத்து, கர்த்தருடைய பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்கின்ற ஒரு பாரம்பரியத்துக்குள்ள உங்களால விட முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். இவர்களாலதான் உலகத்தை கலக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தை கலக்க முடியும். உங்களாலதான் உலகத்தை கலக்க முடியும். உங்களாலதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும். உங்களாலதான் பரலோக நிரம்பி வழிய முடியும். உங்களாலதான் இந்த ஆலயம் நிரம்பி வழிய முடியும். கர்த்தருடைய சமூகத்திற்கு பிள்ளைகளை அழைத்து வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் பாரம்பரியத்துக்குள்ள இன்னைக்கு நாம் வந்துருவோம். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.